வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் என்னதான் நடக்கிறது, நடிகர் விஜய் அவர்களுக்கு பிஜேபி என்ன விதமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு விஜய் அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறது தான். பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் அப்படின்னு கடந்த 7-8 மாதமாக காய் நகர்த்தி கொண்டிருந்தார்கள். ஸோ கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிய பிறகே நிறைய ஸ்பெக்குலேஷன் இருந்தது. அதாவது இந்த வழக்கை வைத்து எப்படியாவது பாஜக விஜய் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூட்டி வந்து விடும்னு. ஆனால் இதுவரைக்கும் அந்த விஷயம் நடக்கவில்லை. ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் விட்னஸாக இருந்தாலும் கூட அவருக்கு 2 முறை சம்மன் கொடுக்கப்பட்டது. 2 முறையும் விஜய் அவர்கள் டெல்லி சென்று சிபிஐ அதிகாரிகள் முன் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த விசாரணை அப்படிங்கிறது 10லிருந்து 12 மணி நேரம் அவரிடம் அந்த 2 கட்டங்களாக தொடர்ந்தது. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 90 கொஷின்ஸ்க்கு அவரை ஆன்சர் பண்ண சொன்னாங்க. எல்லா கொஷினுக்கும் விஜய் அவர்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதன் பிறகு இப்போ 3வது முறையாக ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த சம்மனை மட்டும்தான் விஜய் அவர்கள் ரொம்ப பொலிட்டிக்கலாக தாவேக்கா இந்த சம்மனை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பொலிட்டிக்கல் ஒர்க் இருக்குது, எலெக்ஷன் ஆரம்பிக்க போது 15 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் இந்த தேதி, அதாவது மார்ச் 10ஆம் தேதி எங்களால் ஆஜர் ஆகவே முடியாது, எங்களுக்கு இன்னொரு டைம் கொடுங்க. டைம் மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணை, அதாவது விஜய் அவர்களை கொஷின் பண்ணுறதோ இல்லை விஜய் அவர்கள்கிட்ட கிளாரிஃபிகேஷன்ஸ் வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் பண்ணுங்கள். இதை டெல்லிக்கு வர சொன்னீங்கன்னா எங்களுக்கு ட்ராவல் டைம்லேருந்து எல்லாமே எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிபிஐ கிட்டேருந்து ஒரு விதமான ப்ரெஷர் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக பாஜக தாவேக்காவை தன்னுடன் வருமாறு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ப்ரெஷர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாண், ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள் விஜய் கிட்ட பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குது. இப்போ இந்த ஒரு வாரத்தில் பவன் கல்யாண் அவர்கள் விஜய் கிட்ட பேசின மாதிரி எந்த தகவலும் கிடையாது. இப்பொழுது வருகின்ற ஸ்பெக்குலேஷன் எல்லாமே கடந்த 7-8 மாதத்துக்கு முன்னால் விஜய் அவர்கள்கிட்ட பவன் கல்யாண் பேசப்பட்டதாக சொன்ன தகவல் தானே தவிர புதுசாக எந்த ஒரு முயற்சியையும் பவன் கல்யாண் அவர்கள் எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான். இந்த புதுசாக இப்போ ஒரு வாரமாக இருக்கக்கூடிய ஸ்பெக்குலேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமலர் நாளிதழில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி ஒரு செய்தி வருகிறது. தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளை பாஜக மீண்டும் எடுத்திருக்கிறதா அப்படின்னு. அதன் பிறகு 7 மார்ச் திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த திரு KS ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பாலிட்டிஷியன் ஒரு ட்வீட் போடுறாரு. அவர் கடந்த முறை பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்களிடம் பேசிய அந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து எப்படியாவது விஜய் அவர்களை கூட்டி வர வேண்டும் அப்படிங்கிறதுல என்டிஏ தீர்க்கமாக இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்களை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற வரைக்கும் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினதுனால இந்த ஸ்பெக்குலேஷன் அதிகமாச்சு. இந்த ஸ்பெக்குலேஷனுக்கு இன்னும் கிரெடன்ஸ் கொடுக்குற விதமாக பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ANS பிரசாத் அவர்கள் விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும், அப்படி இணைந்தால்தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்த சக்தியாக இந்த என்டிஏ மாறும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுலேருந்து பெருமளவில் ஸ்பெக்குலேஷன் நிறைய மீடியா என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களுடன் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது, கிட்டத்தட்ட 50லேருந்து 60 தொகுதிகளுக்கு விஜய் அவர்கள் கேட்குறாரு, எடப்பாடி அவர்கள் 40 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வைல்டு ஸ்பெக்குலேஷன். ஆனால் இந்த ஸ்பெக்குலேஷன் எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ இந்த கடந்த ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில் பிஜேபி எந்த ஒரு எஃபர்ட்ஸையும் அவங்க புதுசாக எடுக்கலை. ஏற்கனவே எடுத்த எஃபர்ட்ஸ் தான். ஏற்கனவே எடுத்த எஃபர்ட்ஸ்க்கு எந்த ஒரு எஃபர்ட்ஸ்க்குமே விஜய் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. என்னால் கூட்டணிக்கு வர முடியாது, கூட்டணிக்கு வருவதற்கான எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வரும் லைக் மைண்டட் பார்ட்டிஸ் கிட்ட நான் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்டாக
அக்டோபர் 2024 இருக்குது. அந்த ஸ்டாண்டில் விஜய் அவர்கள் மாறின மாதிரி எந்த ஒரு தகவலும் நம்மக்கிட்ட இல்லை. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினார். அதே போன்று விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேச பல பாஜக முன்னணி தலைவர்கள் முயற்சி செய்தாங்க. அந்த முயற்சி எதுவுமே வந்து பலன் அளிக்கவில்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பாஜக தலைவர்களுடனோ இல்லை அவங்களோட எமிசரிஸோடவோ பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை விஜய் அவர்கள் எடுத்தார். அவர் வந்து வேறு கட்சியிலேருந்து பேசிய ஒரே தலைவர் வந்து ராகுல் காந்தி கிட்ட மட்டும்தான் பேசினார், வேறு யாருக்கிட்டையும் பேசல. அந்த ஸ்டாண்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் வந்து இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவதை விரும்பவில்லை. ஏற்கனவே ஒரு சீட் ஷேரிங்கை நாம் வந்து பேசிட்ட பிறகு இப்போ தேவையில்லாமல் தாவேக்காவை கூட்டிகிட்டு வரணும் பாஜக நினைக்கிறது கூட அதிமுகவுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அந்த பிஜேபியோட ப்ரெஷருக்கு நம்ம ஈல்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்பெக்குலேஷனோ இல்லை நியூஸோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தாவேக்கா வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறார். கவனமாக இருந்ததனுடைய வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா, டெல்லிக்கு விஜய் அவர்கள் சிபிஐயால் சம்மன் செய்யப்பட்ட பிறகும் கூட அதை வந்து பெருமளவில் பொலிட்டிக்கலாக தாவேக்கா எடுத்துகிட்டு போல அதை வந்து இன்வெஸ்டிகேஷன், ஸோ அதை வந்து நாங்கள் வந்து லா அபைடிங் சிட்டிசன்ஸாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் 2 சம்மனுக்கு சொன்னாங்க. பட் 3வது சம்மன் தேர்தல் சமயத்தில் வருதுன்னும் போது தாவேக்காவும் சுதாரித்து கொண்டு இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க இப்போது விஜய் அவர்கள் வந்து திரும்பவும் சிபிஐ கிட்ட 4 மாற்றி கொடுங்கன்னு கேட்டது. அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனை சென்னைக்கு மாற்றுங்கன்னு கேட்டது வந்து பொலிட்டிக்கல் தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து தனித்து அவருடைய கட்சி தாவேக்கா வந்து தனித்து போட்டியிடுவதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து விட்டார்கள். இன்றைக்கி நாம் பேசுகிற இந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கேண்டிடேட்ஸை விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி நேர்காணல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த 50 கேண்டிடேட்ஸுமே வந்து ரொம்ப நாட்களாக விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியவர்கள். இவர்கள் வந்து பல்வேறு இடங்களில் சீட்டு கேட்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு விஜய் அவர்கள் இன்றைக்கி நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு. நேர்காணல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த தொண்டர்களோடும் இந்த தலைவர்களோடும் பேசுவதற்கான வாய்ப்பு வந்து விஜய் அவர்களுக்கு இன்று இருக்கிறது. ஸோ கிரவுண்டில் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் வந்து இவங்கக்கிட்ட பேசி வேறு என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ அந்த முடிவுகளை எடுக்க போகிறாரு. ஸோ இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்பெக்குலேஷன்ஸை வந்து தினம் நம்மளால் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தாவேக்காவில் இன்னொரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலை வந்து முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளினுடைய பெயர்களை வந்து நாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிடலாம். ஒரு வேட்பாளர் பட்டியலாகவே இதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தாவேக்கா வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி விஜய் அவர்கள் மற்றும் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அடங்கிய முதல் வேட்பாளர் பட்டியல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ வேட்பாளர் பட்டியலை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டா இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கெல்லாம் நாம் வந்து ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் தாவேக்கா இருக்கிறது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து தாவேக்காவை ஏன் அழைக்கிறது அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேம் பிளான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஆப்பனண்ட்டாக ஐடியாலஜிக்கல் எனிமியாகவும் பொலிட்டிக்கல் ஆப்பனண்ட்டாகவும் வர்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் பாஜக பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களை வந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள். அண்ணாமலை அவர்களை வைத்து 4 வருடம் கட்சியை அவங்க வந்து வலுப்படுத்தினாங்க. அதன் வெளிப்பாடு தான் 2024 தேர்தலில் ஒரு தனி கூட்டணியோட பாஜக போனாங்க, தேர்தலை சந்தித்தாங்க. 18% அந்த கூட்டணிக்கு கிடைத்தது. பாஜகவுக்கு மட்டும் 11% கிடைத்திருக்கிறது. அந்த 11% வச்சு தான் இன்றைக்கி அதிமுக கிட்ட அவங்க வந்து இவ்வளவு சீட்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ
எல்லாரும் பேசுகின்ற மாதிரி பாஜகவினுடைய நீண்டகால கனவு தமிழ்நாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு திராவிட கட்சியை வீக்கன் பண்ணிவிட்டு, அதாவது அதிமுகவை வீக்கன் பண்ணிவிட்டு டிஎம்கேக்கு ஐடியாலஜிக்கல் ஆப்பனண்ட்டாக எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதிமுகவை வீக்கன் பண்ணுறதே பாஜகவால் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அதிமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் இருக்கிறாங்க. இந்த ஓட் பேங்க் எல்லாமே அதிமுக அப்படிங்கிற கட்சியை மீறி அதனுடைய மேஜிக்கல் சிம்பிள் 2 லீவ்ஸ்க்கான ஓட்டர்ஸு. ஸோ அவங்கள உடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிற நேரத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து நானும் திமுகவை எதிர்க்கிறேன், திமுகவினுடைய பிரதான எதிரி நான் தான் அப்படின்னு வரும்பொழுது பாஜகவினுடைய பிளான்ஸ் எல்லாமே வந்து அப்செட் ஆகுது. ஸோ அந்த அப்செட் ஆகிறதுனால தான் அவங்க வந்து எப்படியாவது விஜய் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வந்து தங்கள்கிட்ட கொண்டு வருவதன் மூலம் அந்த இன்ஃப்ளூயன்ஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு பாஜக நினைக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த என்டிஏ கூட்டணி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது அல்ல. ஒருவேளை அது வந்து நிச்சயமாக வெற்றி வந்து நிச்சயம் இல்லை அப்படின்னு பாஜக நம்புகிறது. அதிமுக வந்து இந்த கூட்டணியே போதும், இந்த கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியும்னு நம்புகிறாங்க. பட் பாஜக அதை நம்பலை. ஸோ நம்பாததுனால அவங்க அதிமுக மட்டும் இல்லாமல் தாவேக்காவையும் கூட்டிகிட்டு வந்தோம்னா ஒரு வேளை வெற்றி பெற்றாலும் அந்த கூட்டணி ஆட்சியில் வந்து பாஜக பங்கு பெறும். தோல்வி அடைந்தாலும் கூட அந்த கூட்டணியில் வச்சு 2 கட்சியும் வலுவிழக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பாஜகவுக்கு இருக்கக்கூடும். பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களுடைய கேம் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருந்ததோ அந்த மாநிலத்தில் பாஜக வளருவதற்கான வழியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த மாநில கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. அந்த மாநில கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஒரு 10-20 வருஷத்தில் அந்த மாநில கட்சியை வந்து இவங்க ஜூனியர் பார்ட்னர் ஆக்கிக்கிட்டு இவங்க சீனியர் பார்ட்னர் ஆகிடுவாங்க. இது வந்து நான் என் கற்பனையிலேருந்து சொல்லலை. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இப்படி தான் நடந்திருக்கு, பீகாரில் இப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் தமிழ்நாட்டிலையும் இப்படி அவர்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு ரீசன் தான் வந்து நிறைய இடங்களில் வந்து பிராந்திய கட்சிகள் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு விஷயத்தை பாஜக எளிதில் பண்ணிட முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக எந்த மாநிலத்திலுமே வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை எளிதாக செய்ய முடியாது. அவர்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 10 to 20 இயர்ஸ் தேவைப்படும். பட் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டிஎம்கேவுக்கு அவங்க ஐடியாலஜிக்கல் ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவாக இல்லை ஆப்போனண்ட்டாக எமர்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஏற்கனவே அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆலமரமான கட்சி ஒன்று அவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது. ஸோ இப்போ விஜய் அவர்களும் இப்படி ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்தால் அது பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வளர்வதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் பண்ணிடும். அதற்காக அந்த ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் பாஜக வந்து எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஸோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கெண்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இப்போது டு எண்ட் இட், விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தாவேகா வந்து அதிமுக அல்லது பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரையும் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் விஜய் அவர்களுடைய கட்சி வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு வந்து கரூர் வழக்கை வந்து அவங்க வந்து எப்படி லீகலாக கொண்டு போகணுமோ அப்படி லீகலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.